தீய வாணியின் தூயவா. அத்தியாயம் 53. எப்போதுமே அறக்க பறக்க எழும்பி ஓடி அரசியல் கட்சி மீட்டிங் என்று ஓயவே செய்யாத ஓட்டத்தில் வாழ்ந்து பழகிய தீயவன் இன்று 10 மணிக்கு படுக்கையை விட்டு எழும்பினான். நிம்மதியான தூக்கம் தன் வீடு வந்து சேர்ந்த பிறகுதான் இந்த தூக்கம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. மருத்துவமனையில் தூங்குவதற்கு தூக்க மருந்து கொடுத்தாலும் கூட கொட்ட கொட்ட முழித்து கொண்டே கிடப்பான். சார், உண்மையாவே உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஹெவி டோசேஜ் மருந்து போட்டிருக்கு சார். உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நாங்களும் டெய்லியும் உங்களுக்கு தூக்க மருந்து ஏற்றிட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் ராத்திரி முழுக்க முழிச்சே இருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கு தூக்கம் வரலையா, இல்லை முழிச்சிருக்கணுங்கிறதுக்காகவே இருக்கீங்களா சார் என்று மருத்துவர் கூட கேட்டுவிட, ஓ, தூக்க மருந்து போட்டு விட்டீங்களா? சொல்லிட்டு போடுங்கடா, அப்போ தான் அதுக்கு மவுசு. இந்த தீயவன் தூங்கணும்னா ஒன்று நான் நினைக்கணும், இல்லை இன்னொரு ஆள் பக்கத்தில் இருக்கணும். சொல்லப்போனால் என்னோட தூக்க மருந்து போதை மருந்து அவ்வளவு ஏன் விஷம் எல்லாம் வேற ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது. அந்த ஆளை பக்கத்தில் வந்து கட்டிக்கிட்டு படுக்க சொல்லுங்க, தானா தூங்கிடுவேன் என்று முணங்கிவிட்டு செல்போனை அவன் பார்க்க ஆரம்பித்து விடுவான். அவன் தன் மனைவியை பார்த்த பிறகுதான் தன்னை மறந்து தூங்குகிறான். இங்கு இந்த கதை என்றால் அவளும் இப்போதுதான் தூங்கி எழும்பி மணியை பார்த்தவள் அலறி அடித்து கொண்டு போய் குளித்துவிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வந்தாள். கண்ணில் கட்டையாக அழுத்தி கொண்டிருந்த கவலை, தூக்கம் எல்லாவற்றையும் ஒரே இரவில் தூங்கி கழித்தது போல எப்போது படுத்தாள் எப்போது தூங்கினாள் என்றே தெரியாமல் தூங்கிவிட்டாள். அச்சச்சோ, ரொம்ப தாமதமாயிருச்சே. அத்தாச்சி வேற அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துச்சா என்னன்னு தெரியலையே. முட்டை அவரை பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர என்னடா வேணும் செஞ்சு தரமான்னு ஒரு வார்த்தை கேட்காது. இதான் பெத்துச்சா இல்லை ஆஸ்பத்திரி குப்பத்தொட்டிலிருந்து அவர் தூக்கிட்டு வந்துச்சானே தெரியல. இதுக்கும் அவருக்கும் எதுவுமே சம்பந்தமே இல்லை. கேட்டா என் மகனு மாற தட்டி சொல்ல வேண்டியது. என்னடி, யார் என்ன செஞ்சாலும் என்னையே திட்டிக்கிட்டு இருக்க? நீ எழும்பி வர்ற நேரமாடி இது என்று மாமியார் அவளை முறைத்து கொண்டே வாசலில் நிற்க, என்கிட்ட மட்டும் நல்லா வாயடி அத்தாச்சி. அவரை விட்டு காலையில் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேனே, வந்து எழுப்பி விடுவோன்னு இல்லை, அது பாட்டுக்கு விட்டுட்ட பாரு. மணி 11 பக்கம் ஆக போகுது. இனிமே சமைச்சு சாப்பாடு அவருக்கு கொடுத்து, ஐயோ கடவுளே, உடம்பு சரியில்லாத மனுஷனை நாம தான் பார்த்துக்கணும்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா என்று சலித்து கொள்ள, உன் புருஷனும் இன்னும் முழிக்கலடி. என்னது முழிக்கலையா? அவருக்கு என்ன எதுன்னு போய் பார்த்தியா? ஏதாவது செய்யுதா? இவ்வளோ நேரம் அவர் முழிக்காமல் இருக்க மாட்டாரே. 5 மணிக்கெல்லாம் எழும்பி நடப்பயிற்சிக்கு போயிடுவாரே அவரு. கதவை தட்டி பார்த்தியாத்தாச்சி என்று துளசி சற்று பதட்டமாகவே மாமியாரை பார்க்க, சட்டென்று தீயவனின் அறை கதவு திறந்தது. கொட்டாவி விட்டுக்கொண்டே குட்டி டவுசரில் மேலே உள்பணியனோடு நின்ற தீயவனோ தன் எதிரே குளித்து ஈர ஜடையை கீழே முடிச்சிட்டு நாவல் பழ சேலையில் நின்ற மனைவியை பார்த்து கொண்டே நெட்டி முறித்தவன், கமலா, காஃபி என்று கிச்சனை நோக்கி சத்தம் கொடுக்க, இதோ வரேங்கய்யா என்று கமலாவும் காஃபியை தூக்கி கொண்டு வந்து தீயவனின் கையில் கொடுக்க, அதை மனைவியை பார்த்து கொண்டே உதட்டில் வைத்தவன், வாக் என்று முகத்தை சுளித்து காஃபி கப்பை கீழே போட்டு உடைத்தவன், வாயில வைக்கவே முடியல, சீனியே இல்லை, என்ன சுகர் வியாதிக்காரன நினைச்சிட்டியோ? மன்னிச்சுக்கிடுங்க ஐயா, செக் பண்ணல, இதோ மறுபடியும் போட்டு கொண்டு வரேங்கய்யா என்று மறுபடியும் அப்பெண் கொண்டு வந்து கொடுக்க, மறுபடியும் வாயில் வைத்த தீயவனோ சீச்சி என்று அதையும் போட்டு உடைத்துவிட்டு, சக்கரை ஃபேக்ட்ரியே இந்த கப்பு காஃபிக்குள்ளே தான் இருக்குது, செக் பண்ணி போட்டு கொண்டு வா. எத்தனை வருஷமாக கிச்சன் வேலையில் இருக்க நீ, நான் எப்படி குடிப்பேன்னு கூடவா உனக்கு தெரியாது? சாரி சார். இது நாள் வரை இதுதானே பழக்கம். தட்டில் என்ன இருக்கின்றதோ பார்க்க கூட மாட்டான். ஃபோனை பேசிக்கொண்டே வாயில் அடைத்துவிட்டு போய்விடுவான். தன்னை சுற்றி என்ன இருக்கிறது, என்ன வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காத மெக்கானிக்கல் வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு இப்போதுதான் என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்க நீ? வாய்க்கு ருசியா உன்னையும் திங்கல, வயசுக்கு ருசியா உன்னையும் அனுபவிக்கல. பொண்டாட்டி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கா, ஆனால் ரசிச்சு ருசிச்சு படுக்கையை கூட அனுபவிக்கல. ட்ரையாவே வாழ்ந்து தொலைச்சிருக்கியே நீ என்று பெரும் கவலை வந்து அரித்து கொண்டது. காலையிலேயே ஒரு கப் காஃபிக்கு வாய்தா மேலே வாய்தா வாங்கிக்கிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாதவனுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்க கூட இந்த வீட்டில் யாருக்கும் மனசும் இல்லை, நினப்பும் இல்லை என்று துளசிக்கு கேட்கவே திட்டிவிட்டு தீயவன் சோஃபாவில் போய் அமர, அவன் நகரவுமே வேக வேகமாக துளசி சமையலறையை நோக்கி ஓடியவள், தள்ளு, நான் காஃபி போட்டு தரேன், அதை கொண்டு போய் கொடு என்று கமலத்தை நகட்டிவிட்டு காஃபியை அவனுக்கு பிடிக்கும் பக்குவத்தில் கலக்கி கமலத்தின் கையில் கொடுக்க, இதை போய் நீயே அவன் கையில் கொடுத்துடலாம், எப்படியும் இந்த கப்பும் உடையத்தான் போகுது. கப்பு விற்கிற வேலைக்கு எத்தனை கப்பைத்தான் 2 பேரும் உடச்சி விளையாட போறீங்களோ தெரியல என்று தேவகி சொல்லிவிட்டு சிரிக்க, அத்தாச்சி, நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாத. ஆமா, நீ சும்மா தானே இருக்க, நீயே போய் கொடுப்போ பாப்போம் என்று தேவகி கையில் அவள் கொடுத்து விட, அட இது என்னடி வம்பா இருக்கு, சும்மா போற என்ன பிடிச்சி வம்புல இழுத்து விடுற, நான் போக மாட்டேன். அவன் காலையிலேயே எண்ணெய் சட்டியில் விழுந்த வடக மாதிரி பொறிஞ்சு தள்ளவா, நீ போய் உன் புருஷனுக்கு கொடுக்கணும்னா குடு, இல்லைன்னா ஆளை விடு என்று தேவகியை மோடிவிட, கமலம் கெஞ்சுதலாகவே முகத்தை வைத்து கொண்டு,
நான் 2 புள்ளைய இவரை நம்பித்தான் கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன் துளசி மேடம். ப்ளீஸ் நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன். நீங்கள் கொடுத்தாதான் சார் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. நான் கொடுத்தா மறுபடியும் ஏதாவது சொல்லி வேலையை விட்டுக்கிது வெளியே போன்னு சொல்லிடுவாரோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் மேடம் என்று கெஞ்சுதலாகவே அப்பெண் நடுங்க, வேறு வழி இல்லாமல் துளசியோ காஃபி கப்பை கொண்டு வந்து தீயவனின் முன்னே நீட்ட, நியூஸ் பேப்பரை புரட்டி கொண்டு இருந்த தீயவன் எரிச்சலாகவே தலையை தூக்கியவன் அங்கே நின்றது தன் மனைவி என்றதுமே புஸ்தன கோபம் போய் உதட்டை பிதுக்கி, என்ன காஃபி? ஹோட்டல் எதுவும் தொடங்கியிருக்கியா? ம், அந்த 3 சத்தியம் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தான் மறந்து போச்சு போல. வாட் சத்தியம்? காஃபியை வாங்கி அவன் உதட்டில் வைக்க, உங்க பொண்டாட்டியா இந்த வீட்டில் இருக்க போட்ட சத்தியம். ஓ, அப்போ இது அதில் தான் சேர்த்தி. நிறைய மறந்துட்டீங்க போலையே. நான் என்ன மறந்தேன்? அது ஒரே பெட்டில் படுக்கணும்னு சொன்னத, ஒரே அறையில் இருக்கணும்னு சொன்னத. மனைவி புகாரில் கள்ளத்தனமாக அவன் சிரிப்பை அடக்க, அவளோ வெட்கத்தை அடக்க, இப்படி சத்தியத்தை நிறைவேற்றலைனா சாமி குத்தம் ஆகிரும், அங்கே படுத்துக்கோங்க என்று துளசி ஓரக்கண்ணால் கணவனை பார்க்க, அது சரிதான், சாமி குத்தம் ஆகிடக்கூடாது, ராத்திரி அங்கேயே வந்துடுறேன். ஆனால் உன் மகன் டாங்கி போல மிதிப்பானே, காயம் வேற இருக்கு, அதான் யோசிக்கிறேன். அதுவும் செய்ய கொடுத்த கட்டில் வேற இன்னும் வரலையே, என்ன பண்ணலாம்? கட்டில் பொறுமையாகவே வரட்டும், அது வர தொடாமல் பக்கத்தில் படுத்துக்கலாம். கட்டில் செஞ்சு வர வர கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். போனா போகுது என்பதை போல அவள் உதட்டை சுளிக்க, ஓ, அப்போ நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? காலை முகத்தை திருப்புவாள் என எதிர்பார்த்த தீயவனுக்கு பம்பர் பரிசு போல மனைவி காஃபி தந்தது இனித்தது என்றால், லக்கி பரிசை போல அவள் அறைக்கு வா என்று அனுமதி தந்தது கிளுகிளுப்பாகவே இருந்தது. அது உங்க இஷ்டம், என்ன சாப்பிட செய்யணும்? கிசுகிசுப்பாகவே அவனிடம் குனிந்து அவள் கேட்க, அங்கோ அவள் அவசரத்தில் கட்டி வந்த சேலை அவன் இதயம் போலவே நழுவி போனது. குனிந்து நின்று இளமையை காட்டிக் கொண்டிருந்த மனைவியை பார்த்தபடியே காஃபியை ரசித்து குடித்தான். அவன் பார்வை போன இடம் கண்ட துளசியோ சட்டென சரியாக நின்று சேலையை சரி பண்ண, இதுக்கு தான் அப்படி சேலை கட்டுன்னு சொன்னேன். நம்ம சொன்னா இந்த சைத்தான் கேட்குமா? காலையிலேயே மூடாகுது. டாக்டர் வேற 1 மாசத்துக்கு 5 அடக்கிட்டு இருக்க சொன்னாரு. இவகிட்ட என்னத்தை சொல்ல என்று முணங்கிக் கொண்டே பேப்பரின் பக்கத்தை அவன் திருப்ப, அவன் பேச்சில் மனைவியாக மதிமயங்கி போய் வெட்கத்தில் சிவந்து போனவள் இழுத்து சரியாக போட்டுக்கொண்டாள். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே நீங்க? சாத்துக்குடி, உலர் திராட்சை, நுங்கு, பதநீர் என்றான் கரகரப்பான போதை குரலில். இதுக்கு எங்க போக? அவள் புரியாமல் புருஷனை பார்க்க, தீயவன் தன் உலர்ந்த இதழை நாவை வைத்து சுழட்டினான். இப்போதும் அப்போதும் அவளுக்கு அது புரியவே இல்லை போல. அவளுக்கு எப்படி தெரியும் அவன் என்ன சேவையா செய்தான்? கடிப்பதைப் போல அவன் செய்கை செய்ய, அதன் பின்னே அவன் பேச்சில் வேறு எதுவோ உணர்ந்து கொண்டு துளசி ஓடியே விட்டாள். ஓடும் மனைவியின் வெட்கம் முதல் முறையாக இன்று ரசித்தான். முதல் முறை கூடலின் போது உடல் தேவை மட்டுமே முன்னிலை வகுத்தது. இப்போதோ அவள் ஒவ்வொரு உணர்ச்சி பொங்கிய முகமும் மெல்ல மெல்ல அவன் உடலை உல்லாச உலகுக்கு இழுத்து சென்றது. அன்று அவளிடம் காமத்தை மட்டும் வாங்கியவன் இன்று காதலை வாங்கி முக்குளிக்க ஆசையை வரவைத்து விட்டாள் யமகாதகி. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.